எனக்கு இது ரொம்ப பிடிச்ச நாள். ஏன்னா வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நாளும் கூட. அதனால வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸா நானும் மினிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் நான் மொத ஆளா அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கெளம்பிட்டேன். எங்க பாஸ் வீட்டு ஃபங்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் வாங்கி கையில ஒட்டும்போது ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் ஒட்டுனேன். இதே மாரி இந்த பிரிண்ட் கையில நெஜமாவே பதியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்த்தத விட சூப்பராவே கையில பதிஞ்சு இருந்துச்சு. ஆனா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, பேக் ஹேண்டோட ஸ்டிக்கர வந்து ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் ரைட் ஹேண்டோடது சும்மா சொல்லவே வேண்டாம். ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரிண்டோட அச்செல்லாம் செமையா பதிஞ்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெயினுமே சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. நல்ல ப்ராடக்ட் தான். எல்லாருமே கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் அந்த பேக்கு, ஃப்ரண்ட் இத மட்டும் பார்த்து வாங்கணும். அப்புறம் டைட்டன் வாட்ச் எனக்கு வந்து சார் வீட்டுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் வேற வேற பிரான்ச்ல போய் கேட்டபோது, ஆஃபர் இருக்கு அந்த மாரிலாம் எதுவுமே சொல்லல. ஆனா கொஞ்சம் ரேட் மட்டும் காஸ்ட்லியா சொன்ன மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரான்ச்ல கேட்டபோது 30% எங்களுக்கு ஆஃபர் பண்ணி குடுத்தாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து இத வாங்கி குடுத்துட்டோம். அப்புறம் இவங்க வீட்ல பண்ணியிருந்த ஒவ்வொரு மினியேச்சர் டெக்கரேஷனும் சூப்பரா இருந்துச்சு. எந்த ஒரு வீட்லயும் இல்லாத மாரி அழகா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்த்து, பார்த்து. அத நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த வீட்ல நிஜமாவே இந்த மினியேச்சர் மாதிரியான டெக்கரேஷன் பார்த்ததில்ல. ஃபுட்டா இருக்கட்டும் எல்லாமே செமையா இருந்துச்சு. இதுதான் குறை, அதுதான் நிறைலாம் அப்படிலாம் எதுவுமே இல்ல. எல்லாமே செம.